ஹே காய்ஸ், மோஸ்ட் ஆஃப் நம்ம மொபைலில் வர ஒரு காமன் ஃபால்ட் என்ன, இந்த சார்ஜர் கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நம்ம சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போகுமானா ஃபுல்லாக உள்ளே போகாது. ஸோ இந்த மாதிரி ஃபால்ட் வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக வரும். பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது, உள்ளவே வந்து இன்செர்ட் பண்ண முடியல என்னால், அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற யூஸர் வந்து நார்மல் யூஸராகவும் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸும் இருப்பாங்க, மணலில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, இல்லை மரக்கடையில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, இல்லை அரிசி மூட்டையில் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, இது இருக்கிறதுலே ஓட்டை எங்கே இருக்கும்னா இதில் தான் கேப் இருக்கும். ஸோ இது வழியாக ஈஸியாக பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இது உள்ளே போய் அடைச்சிக்கும் சம்டைம்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே இன்செர்ட் பண்ணும்போது இன்செர்ட் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடைக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க, சம் ஆஃப் த அமௌண்ட் வந்து கொடுப்பீங்க. அப்போ தான் வந்து இதை வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த அமௌண்ட் உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். இந்த மாதிரி உள்ள ஃபுல்லாக இன்செர்ட் ஆக மாட்டேது அப்படின்னு இருக்கிறதெல்லாம் நீங்களே வந்து சரி பண்ணலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு டியூசர் மட்டும் இருந்தால் போதும். என்கிட்ட டியூசர்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சின்னா ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட ஊக்கு இருக்கும், கண்டிப்பாக சேஃப்டி பின்ன்றது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த சேஃப்டி பின் எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. மேலே இருக்கிற அந்த ஷீல்டு பக்கத்தில் என்ன அடைச்சிட்டு இருக்குன்னு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் டஸ்ட்டு தான் அடைச்சிட்டு இருக்கும். அப்படின்னா அரிசி அந்த மாதிரி பருப்பு சம்திங் எதனா ஒன்று வந்து உள்ளே அடைச்சிட்டு இருக்கும். ஸோ இல்லைனா பேப்பர் உரண்டியா இல்லை அழுக்கு உரண்டியாக பார்த்தீங்கன்னா உள்ளே அடைச்சிட்டு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ப்ரஷ்ஷை வச்சோ இல்லை டியூசரை வச்சோ க்ளீன் பண்ணிவிட்டு இல்லை ஊக்க வச்சோ க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இன்செர்ட் பண்ணிங்கன்னா கிளியராக வந்து உள்ளே உங்களுக்கு இன்செர்ட் ஆகிடும். சரி தான், உங்களுக்கு இப்போ உள்ளே காமிக்கிற, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் டஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இங்கே இருக்கிற டஸ்ட்டை மட்டும் இப்படி எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும் ஈஸியாக. ஓகேவா? இந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் எதுவும் டச் பண்ணக்கூடாது, உடச்சிடக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப பிளாஸ்டிக்காக இருக்குமா, நீங்கள் ஊக்க விட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ அதனால் என்ன பண்ணால் இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற டஸ்ட்டை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு கேபிளை வந்து ப்ளக் இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். இது எதுக்குன்னா ஃபுல்லாக இன்செர்ட் ஆகாமல் இருக்கிற சார்ஜர் கனெக்டர்ஸ்க்கு எல்லாமே இது காமனாக ஒர்க் ஆகும். ஏன்னா உள்ள டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும், இல்லை டஸ்ட்டை வந்து அடைச்சிட்டு இருக்கும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.